அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்ட தரவுகள் அடிப்படையில் போலி பேராசிரியர்கள் அதிகமாக வேலை செய்யும் டாப் 10 பட்டியலை தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுல 10வது இடத்தை மட்டும் 3 பேர் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 கல்வி நிறுவனங்கள்ல 2 முன்னாள் எம்எல்ஏக்கள் பொறுப்பா இருக்கக்கூடியது, 1 நடப்பு எம்எல்ஏவும் பொறுப்பா இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள். அந்த 10வது ரேங்க்ல இருக்கக்கூடிய 3 கல்வி நிறுவனங்கள்ல 1 முன்னாள் ஏடிஎம்கே கேசி கருப்பணன் அவர்கள் செக்ரட்டரியா இருக்கக்கூடியது. அங்க 13 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. அவர் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார், நமக்கு தெரியும். அந்த கல்வி நிறுவனத்துடைய பேரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு. கேசி கருப்பணன் முன்னாள் ஏடிஎம்கே மினிஸ்டர், அவருடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் 10வது இடத்துல பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 10வது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய 2வது இன்ஸ்டிடியூஷன் விஜி ராஜேந்திரன், நடப்பு எம்எல்ஏ. நடப்பு மட்டுமே இல்லைங்க, போன முறையும் அவர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ கூட. அவரு கல்லூரியில, அவர் நடத்தக்கூடிய கல்லூரியில 13 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. இந்த கல்லூரியோட பெயர் இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருவள்ளூர். 10வது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கடைசி கல்லூரி யாருன்னா, முன்னாள் பிஎம்கே எம்எல்ஏ கணேசன் அவர்கள் வைஸ் சேர்மனா இருக்கக்கூடிய கல்லூரி தான். இங்கேயும் 13 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் என்னன்னா ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காஞ்சிபுரம். இந்த 3 கல்லூரிகள் தான் இந்த 10வது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த 3 கல்வி நிறுவனமும் 2 முன்னாள் எம்எல்ஏ, ஒரு நடப்பு எம்எல்ஏக்கு சொந்தமானது. 10வது இடத்தை படிச்சிருக்கக்கூடிய இந்த 3 கல்வி நிறுவனங்களும் மாணவர்களின் கல்வி மீது அலட்சியத்தன்மையா? டாப் 10ல அடுத்து நம்ம பார்க்க போறது 9வது இடம். இந்த 9வது இடத்துலயும் 3 கல்வி நிறுவனங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 9வது இடத்தை பகிர்ந்துகிட்ட முதல் கல்வி நிறுவனம் டாக்டர் பி செல்வராஜ், அவங்க சேர்மனா இருக்கக்கூடியது. ஏற்கனவே இவர் ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் குறிச்சி காலேஜ், இது எல்லாமே எஸ்எஸ்கே காலேஜ், இதெல்லாம் டெவலப் பண்ணதுல ஒரு பெரும் பங்கு வகித்தவர். இவர் நடத்தக்கூடிய கல்லூரிகள்ல 14 கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதா தரவுகள் இருக்கு. இவர் நடத்தக்கூடிய சிவானி இன்ஜினியரிங் காலேஜ், திருச்சி, இவங்க தான் டாப் 10ல 9வது இடத்துல இருக்கிறாங்க. இதே 9வது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கல்வி நிறுவனம் விருதுநகரை சார்ந்தது. அங்கேயும் 14 கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. இதை நடத்துறவர் கேசவன் வரதராஜ், ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், விருதுநகர். இவங்க 9வது இடத்தை பகிர்ந்துக்கூடிய 2வது நபர். இதே 9வது இடத்தை பகிர்ந்துக்கூடிய 3வது கல்வி நிறுவனம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருவண்ணாமலை. இது யாரு நடத்துறாங்க, எதன் கீழே நடத்துறாங்க? ஏற்கனவே இவங்களுக்கு வேறு சில கல்லூரி நிறுவனங்களுமே இருக்கு. ஆனா இதை இப்போது யார் நிர்வகிக்கிறார்? அதுவே அங்க பெரும் குழப்பமா இருக்கு. இந்த 9வது இடத்தை பகிர்ந்துகிட்டு கூடிய சிவானி இன்ஜினியரிங் காலேஜ், ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ், அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருவண்ணாமலை. மாணவர்களின் கல்வி மீது அக்கறையின்மையா? டாப் 10 வரிசையில அடுத்து நாம பார்க்க போறது 8வது இடம். இதை பிடிச்சிருக்கிறது கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு கல்லூரி, இன்ஜினியர் தினகர் அப்படின்றவர் நடத்தக்கூடிய இந்த கல்லூரி சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கன்னியாகுமரி. இங்க 15 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கன்னியாகுமரி, முகமூடியா. டாப் 10 வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது 7வது இடம். 7வது இடத்தை 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னா, டாக்டர் எஸ்கே புருஷோத்தமன் எம்ஏ பிஹெச்டி, அவரு சேர்மனா இருந்து நடத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். 16 கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இங்க இருக்கிறாங்க. திருவள்ளூரை சார்ந்த அந்த கல்வி நிறுவனத்தின் பேரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதே போல இந்த 7வது ரேங்கை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய 2வது காலேஜ், நம்ம KN நேரு அவங்க கூட இந்த குரூப் ஆஃப் காலேஜ்ல ஒரு முறை கெஸ்டா போயிருந்தாரு. அண்ட் மிஸ்டர் கே கைலாசம், அவங்க சேர்மனா இருந்து நடத்தக்கூடிய இந்த காலேஜ் 16 கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. சேலத்தை சார்ந்த ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இவங்க தான் இந்த 7வது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருவள்ளூர். 7வது இடத்தை பிடிச்சிருக்க 2 கல்லூரிகளும் வெறும் காற்றடைத்த பலூனா. டாப் 10 வரிசையில அடுத்து நாம பார்க்க போறது 6வது இடம். இந்த 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்க 17 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. இந்த காலேஜோடைய சேர்மன் யாரு தெரியாது. மேண்டேட்டரி டிஸ்க்ளோசர்ஸ் என்ன தெரியாது. அதோட கவர்னிங் பாடி யாரு தெரியவே தெரியாது. இப்படி எந்த விவரங்களையும் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிடாத அப்போலோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம், இவங்க தான் 6வது ரேங்கை பிடிச்சிருக்கிறாங்க. எந்த விவரங்களையுமே வெளியிடாம மாணவர்களை சேர்க்கை மட்டுமே கவனம் செலுத்துற இந்த கல்லூரியுடைய செயல் ஏமாற்றத்தனமா? டாப் 10 வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது இடம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்.
ஏற்கனவே இவங்களுடைய ஒன் ஆஃப் த காலேஜ் 10வது ரேங்க பிடிச்சிருக்கு. அவங்களுடைய மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த காலேஜோட கவர்னிங் கவுன்சில்ல முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் திரு டாக்டர் ஆர் வேல்ராஜ் அவரு இந்த காலேஜோடைய கவர்னிங் கவுன்சிலர் இருக்கிறார். இந்த காலேஜில் மட்டும் 21 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறார். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை இவங்களுடைய செயல் குழப்பமா? டாப் 10 வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். திரு ஹரிபாபுன்றவர் சேர்மனா இருக்கக்கூடியவர். இந்த இடத்துல 23 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பமா? டாப் 10 வரிசையில அடுத்து நாம பார்க்க போறது 3வது இடம். 3வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது காஞ்சிபுரத்தை சார்ந்த கல்லூரிங்க. இதுல 27 ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் 5வது ரேங்க்ல ஒன்று இருக்கு, 10வது ரேங்க்ல ஒன்று இருக்கு. 3வது இடத்தை படிச்சிருக்கக்கூடிய இந்த காலேஜ் பேரு ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். இதை நடத்தக்கூடியவங்க மிஸ்ஸஸ் கோமதி ராதாகிருஷ்ணன். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மக்களை ஏமாற்றும் செயலா? அடுத்து நம்ம பார்க்க போறது டாப் 10 வரிசையில 2வது இடத்தை பிடிச்ச காலேஜ் பார்க்க போறோம். செங்கல்பட்டு சார்ந்த காலேஜ் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. முன்னாள் காங்கிரஸ் உடைய தலைவர் எம்பியா இருந்தவர் தங்கபாலு அவங்களுடைய கல்லூரி டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு. இந்த இடத்துல 33 கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ், தமிழ்நாட்டிலேயே 2வது அதிகப்படியான கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருந்த இடமா இந்த காலேஜ் இருக்கு. 2வது ரேங்க் பிடிச்சிருக்கு. டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு வேசமா? டாப் 10 வரிசையில முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டு. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் வேலை செய்யக்கூடிய 34 பேர் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிற இடம் இந்த செங்கல்பட்டை சார்ந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. மணச்சநல்லூர் டிஎம்கே எம்எல்ஏ எஸ் கதிரவன் அவங்க வைஸ் சேர்மனா இருக்கக்கூடிய இவங்களுக்குமே ஒரு 4-5 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இவங்க நடத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 1ல வந்திருக்கு. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு நடிப்பா? இதுவரை நம்ம பார்த்தது ஒஸ்ட்ல டாப் 10 அதிகப்படியான போலி பேராசிரியர்கள் இருந்த டாப் 10 பார்த்திருக்கோம். இது 2023-24க்கு அண்ணா பல்கலைக்கழகத்தால வெளியிடப்பட்ட அஃபிலியேஷன் தரவுகள் அடிப்படையில வந்த டாப் 10. 2024-25க்கு இன்னும் வெளியிடல. சொல்ல போனா அடுத்த டாப் 10ல நான் உங்களை சந்திக்கவே கூடாது. அதுதான் என்னோட விருப்பம். காரணம் என்னன்னா, இந்த போலி பேராசிரியர்கள் இல்லாம இருக்கணும். அதையும் மீறி இருக்குமானால் கண்டிப்பா அடுத்த டாப் 10ல சந்திப்போம். வேற வழியே இல்லாம அடுத்த டாப் 10ல உங்களை சந்திப்பேனா? அதுவரை நன்றி, வணக்கம்.